Hello friends, welcome to PHP Advanced Tutorial. நான் ஜெனோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா எக்ஸ்பிரஷன் மேட்சிங் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி. ஸோ நான் வந்து முதல்ல ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிளில் this is ஜெனோ அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் மேட்சிங், அதாவது நம்ம இப்போது ப்ரீ மேட்ச் அப்படின்ற, அதாவது ப்ரீக் மேட்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதாவது நான் அதை இஃப் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீக் அண்டர்ஸ்கோர் மேட்ச் அப்படின்றது ப்ரீ மேட்ச். அப்புறம் ப்ராக்கெட்குள்ளார நம்ம வந்து நம்மளோட இந்த வேரியபிள், அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேரியபிளில் இருக்கிற இது வந்து நம்ம இந்த இஃப் கிளாஸில் கொடுக்கறதுனால அது வந்து இருக்கா இல்லையான்றத ஒரு சர்ச் பண்ண, ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளார நம்ம எந்த வேர்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதை போடுறேன். ஈஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். அப்புறம் கமா போட்டு எங்கே அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அதாவது வேரியபிள் அப்படின்ற நம்ம முதல்ல இந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் வேரியபிள்னும் போது நிறைய கன்ஃபியூஸாக இருக்குண்டு. ஸோ இந்த எக்ஸுன்ற வேரியபிளில் இப்போ நான் வந்து இந்த ஈஸ்ன்றது இருக்கா இல்லையான்னு சரி தேட சொல்கிறேன். ஸோ மேட்ச் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அப்படி தேடிடுச்சு, அது ஃபங்க்ஷன் வந்து தேடந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வர மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஃபங்க்ஷன் மூலிமா எக்கோ பண்ணுறேன், அதாவது மேட்ச் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு, மேட்ச் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஈஸ்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளோட வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வரும், இல்லை அப்படின்னா நாட் மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் மேட்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ அதாவது ஈஸ்ன்றது இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் இங்கே விடுறேன், நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுவே நான் இது இல்லாத மொத்தமாக எடுத்துகிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். சாரி, மேட்ச் ஃபவுண்டுன்ட்டு வருது. நான் ஸ்பேஸ் எடுத்து விட்டாலையும் பார்த்தோன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு மேட்ச் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ பாருங்கள், நான் அதில் இல்லாத எழுத்து நான் கொடுக்குறேன். இப்போ யூ போடாத வெறும் சேன் மட்டும் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் பாருங்கள் ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா ஸ்பேஸ் விட்டது கூட மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா பார்த்தோன்னா திஸுக்கும் ஈஸ்க்கும் சென்ட்ரலாக ஸ்பேஸ் இருக்குது. நான் சொன்னேன் ஸ்பேஸும் ஒரு வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணிக்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து யூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ போட்டு ஸ்பேஸ் எதுவும் விடலை, இதை நான் ஸ்மாலில் போடுறேன். இப்போ பாருங்க, நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் இன்னும். ஆமாம், ஆல்ரெடி மேட்ச் நாட் ஃபவுண்டுன்னு தான் இருந்துச்சு. ஸோ அதேமாரி நம்மளுக்கு மேட்ச் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் இந்த கேப்சல், அதாவது ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும், அதேமாரி கேபிட்டலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கேப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேரியபிள் நேம் மாற்றினாலே அதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நான் வேரியபிள்னு போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் மேட்ச் ஃபவுண்ட்லேயே பார்த்தோன்னா இன்னும் நிறையா இருக்குது. அது வந்து நான் வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் சொல்கிறேன்.